One week later. ஆட் கேம்பெயின் ஸ்டாப் பண்ணி நமக்கு இவ்வளோ லீட் கிடச்சிருக்காங்க. ஆனால் இந்த லீட் மட்டும் நம்மக்கிட்ட எதுக்கு இப்படி பேசியிருக்காங்க? சரி, இதை ஒரு வார்த்தை ஐடன் கிட்ட சொல்லிட்டு வந்துடும். என்ன மேடம் கேட்காமலே இன்னைக்குள்ளே வந்திருக்கீங்க? அதை விடுங்க ஐடன், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் ஓடி வந்தேன். முக்கியமான விஷயமா? என்னம்மா? இப்போ நம்ம ஆட் கேம்பெயின் ரன் பண்ணி முடித்தோம்ல, ஆமாம். அதில் ஒரு லீடு வந்திருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம், அவங்க பண்ண சேட் எல்லாமே உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். அதை ஒருக்கா செக் பண்ணி பாருங்களேன். எனக்கு அதை பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்கா? அப்படி என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க? நீ அதை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா. அவங்க கேட்டிருக்க ரிக்யர்மெண்ட், நான் அதுதான் மெசேஜ்னு சொல்லிட்டேன். புரிஞ்சு, மேலே சொல்லு. அந்த ரிக்யர்மெண்ட் அவங்க பிஸ்னஸுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சிஆர்எம் சாஃப்ட்வேரில் ப்ரொஃபஷனல் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்குற எல்லா ரிக்யர்மெண்ட்ஸும் ப்ரொஃபஷனல் பிளான் பர்ச்சேஸ் பண்ணதில் தான் இருக்குதுங்க. அதான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. இதில் என்ன இது இருக்குது? அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் பிளான் தேவைன்னா நம்ம அதானே பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். இதில் என்ன வித்தியாசமாக இருக்குது? எனக்கு புரியலை அஞ்சலி. அவங்க பிஸ்னஸுக்கு ப்ரொஃபஷனல் பிளான் தேவையே இல்லை. நார்மலான ஸ்டாண்டர்ட் பிளானே ஓகே தான். ஆனால் அவங்க எதுக்கு ப்ரொஃபஷனல் கேட்குறாங்க? அஞ்சலி, இது நார்மல் தான். இதில் நம்ம பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. அது எப்படி ஐடின்னு சொல்கிறீங்க? மோஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஐடியா இருக்கும் நம்ம பிஸ்னஸுக்கு என்ன ரிக்யர்மெண்ட் தேவை அப்படின்னு. சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சிலவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும்னா, இந்த சாஃப்ட்வேர் தேவைன்னு தெரியும், ஆனால் அதில் ப்ரொஃபஷ்னலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணாதான் நமக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தப்பாக புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தா ஸ்டாண்டர்ட் பிளானே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சைட்லேருந்து தான் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஆமாம், ஆனால் நம்ம சைட்லேருந்து கால் கனெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்கக்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க இல்லை, எனக்கு ப்ரொஃபஷனல் பிளான் தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அஞ்சலி, நீ சொல்ல வரது எனக்கு இப்போ தான் தெளிவாக புரியுது. அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பிளான் போதும், ஆனால் அவங்க ப்ரொஃபஷனல் பிளான் பர்ச்சேஸ் பண்ண வச்சு ஏதோ ஸ்கேம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக? சரி இரு, அந்த காலை எனக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிடுவீங்கல்ல? எனக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல, அதான் ஓடி வந்து உங்ககிட்ட சொன்னேன். அது ஒன்றும் இல்லை அஞ்சலி. பிஸ்னஸில் நமக்கு வரக்கூடிய எல்லா லீட்ஸும் நமக்கு வேல்யூபிளாக இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்கூட்டியே அறிஞ்சிட்டோம்னா நமக்கு லாஸ் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டே நம்ம அதை கண்டுபிடிக்காம இருந்தால் நமக்கு நிறைய லாஸ் ஆகும். ஆமாங்க, நானும் அதுவும் நினச்சேன். ப்ரொஃபஷனல் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா வருது? 1 lakh மேலே வருது. இப்போ அதை அவங்க பர்ச்சேஸ் பண்ணி நம்மக்கிட்ட ஏதாவது ஸ்கேம் பண்ண நினச்சாங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே மொத்தமாக நமக்கு டவுன் ஆகும். ஆமாம் அஞ்சலி. நம்ம டீம் மெம்பர்ஸில் யார் யார் எந்தெந்த லீடில் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்க என்னென்னலாம் இது வரைக்கும் பேசியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நீ செக் பண்ணி ஒருக்கா பார்த்துக்கோ, சரியா? அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்கேம் நடக்காமல் நம்ம தடுக்கலாம். சரி, ஓகேங்க. ஒரு நாள் லீவு கேட்குறதுக்கு என்னெல்லாம் பாடுபட வேண்டியதாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டோட ஆஃபீஸாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக நமக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குதே. நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா வேலையை விட்டுட்டு. இந்த ஹெச்ஆர் வெட்டியாக தானே இருக்குது. சும்மா எப்போ கேட்டாலும் மீட்டிங் மீட்டிங்னு சொல்லுது. அப்படி என்ன தான் மீட்டிங் போடுமோ? ஐயோ ஐயோ. என்ன மச்சான் இங்கே நின்று தனியாக புலம்பிட்டு நிற்க? நீ ஏன்டா கேட்க மாட்டா? ஒரு லீவு கேட்குறதுக்கு நான் படுற பாடு அப்பா. அதான் நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன். நீ ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு மச்சான், ப்ராப்ளம் இல்லை. நீ தான் சொன்ன எல்லா எம்ப்ளாயிஸ் மாதிரி ரூல்ஸ்னா ரூல்ஸ்ன்ட்டு. இப்போ அனுபவி. போடா, ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இது என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லீவ் எடுத்துக்கலாமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் தானே அது ஆஃபீஸ். பாடுறா, நீ இவ்வளோ பெரிய நல்லவனா? போடா, நீ எப்போவும் என்ன இந்த மாதிரி தான் கிண்டல் பண்ணுவேன். மச்சான், நம்ம ஆஃபீஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தங்க தேவை. ராகுல் ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷர் தானே சொல்லிட்டு இருந்தான். அவனை இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லலாமான்னு இருக்கேன். அப்போ உன் ஃப்ரெண்டுக்குன்னு இன்டர்வியூ வச்சு தான் வேலை கொடுப்பா, அப்படி தானே? டே, நீ இப்போ தானே சொன்ன ரூல்ஸ்னா எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் ரூல்ஸாக இருக்கணும்ன்ட்டு. நான் சும்மா சொன்னேன் மச்சான். அவனுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது மச்சான். ஆனால் அதுக்கான பிளாட்ஃபார்ம் அவன் இப்போ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இல்லை. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவங்க பர்டிகுலராக ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் சேலரி கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெட்டர் அவன் இங்கே சுவிட்ச் பண்ணானா நல்லா இருக்கும். ஆமாடா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்த மாதிரியும் இருக்குமே. சரி, அவன்கிட்ட அட்டன் பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக அவனுக்கு வேலை கிடச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம் மச்சான், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இன்டர்வியூ எடுக்கிறது நீ தானே. ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் டீமில் இருக்க மேனேஜர் தானடா எடுப்பார். அதுக்கப்புறமா தானே என்கிட்ட விடுவாங்க. ஸோ எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. ஆமாம் பத்தியா. மச்சான், அப்புறம் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? டே, இந்த கேள்வியை நான் கேட்கணுண்டா. எப்படி ஜாலியாக இருக்க போல? ஆமாம் மச்சான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.
ஆஹா, என்ன தங்கச்சி நல்லா கவனிக்கிறாளா உன்ன? டேய், நீ ஒரு அண்ணன் மாதிரி பேசுடா. உன் மூலமா தானடா அவன் எனக்கு தங்கச்சியான, அப்போ ஃப்ரெண்டு தானே ஃபர்ஸ்ட். ஸோ நான் ஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் இருந்துக்கிறேன், அதுக்கப்புறமா அண்ணனா இருக்கிறேன்டா. ஓ, என்ன கலாய்க்கிறதுக்கு நீ இப்படி கூட மாத்திருவியா? அடப்பாவி. மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான ஹெல்ப் கேட்கணும்டா. நான் நேர்லயே வந்து உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன், ஆனா பாத்தி ஆஃபீஸ் வச்சு பேச வேண்டியதா இருக்குது. என்னடா? மச்சான், நெக்ஸ்ட் வீக் அஞ்சலியோட பர்த்டே வருதுடா. அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் தேவை. அஞ்சலி எப்படியா சர்ப்ரைஸ் பண்ணிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. செம மச்சான், நாங்கள் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீ என்ன பிளான்னு மட்டும் சொல்லு. என்ன பிளான்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மெசேஜ்லேயே அனுப்பி வைக்கிறேன், ஓகேவா? அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் அது சர்ப்ரைஸாக இருக்கும். ஓஹோ, சரி சரி. ச்சே, நம்ம போட்ட எல்லா பிளானும் சொதப்பிட்டே. மம்மி பாய், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. அங்கே போயிட்டு அந்த சூர்யா பையனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. என்ன மம்மி, எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பையனுக்கு தான் உன்னை பிடிக்கல, விட்டுறான். அது எப்படி மம்மி டக்குன்னு விட முடியும்? நான் எத்தனை வருஷம் சூர்யாவை காதலிச்சிட்டு இருக்கேன். நான் இப்போவும் சொல்கிறேன், சூர்யா எனக்கு தான். நான் சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அம்மாவுக்கு தெரியும் உனக்கு நல்லது கெட்டது எதுன்ட்டு. நீ இப்படி தான் லூசு மாதிரி ஏதாவது உளறிட்டுரு. எது? இந்த கல்யாணம் முடிஞ்ச பக்கத்து வீட்டு பசங்களை என் தள்ள கெட்டலான் இருக்கீங்களே, அதுவா? ஒருவேளை கல்யாணம் ஆகாத வேற ஏதாவது பசங்களை நீங்கள் பார்த்துருந்தா கூட நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த வீட்டில் உள்ள பசங்களை தான் நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க அவ்வளோ வசதியாக இருக்காங்க, அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. மம்மி, இப்போ உங்களுக்கு என்னோட வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை, பணத்தை பற்றி தான் மம்மி உங்களுக்கு கவலை. அதனால தான் என்ன இந்த மாதிரிப்பட்ட பசங்க தலையில் கட்டலான்னு பார்க்குறீங்க. நான் ஒருத்தரை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அதை கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. நம்ம எவ்வளோதான் நல்ல பையனை கல்யாணம் பண்ணாலும் காசு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அம்மா எல்லாமே நல்லது தான் சொல்லுவேன். அதனால் நான் சொல்லியபடி கேட்டு நடந்துக்கோ. நீங்கள் சொல்கிறீங்களே பணம் பணம்னு, இந்த பணம் எல்லாமே சூர்யாகிட்டே இருக்குது. சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கான். நாகர்கோவில் சிட்டியில் 2-3 பங்களா பெருசு பெருசாக வாங்கி வச்சுருக்கான். இன்னும் எனக்கு தெரியாமலே நிறைய சொத்து அவனுக்கு உண்டு. ஆனாலும் நம்ம இந்த பக்கத்து வீட்டு பசங்களை மாதிரி வராது. அதனால உன் மனசில் இருக்க எல்லா ஆசையும் தூர தூக்கி எறிஞ்சிட்டு அம்மா சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோ. உங்ககிட்ட பேசினாலே எனக்கு அன்னைக்கு நாளே நல்லா இருக்க மாட்டேங்குது. ஐ ஹேட் யூ மம்மி. ஹலோ மேடம், உள்ளே வரலாமா? இந்த நேரத்தில் யாரு? கேட்டு திறந்தான் கிடக்குது, உள்ளே வாங்க. வணக்கம்மா. வணக்கம், உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, அது நான் பக்கத்து ஊர்லேருந்து வரேன். வேலைக்கு ஆளை தேவைன்னு போட்டிருந்தா, அதான் கேட்டு பார்க்கலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா? எங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவை தான். ஆனால் நீங்களே வயசானவங்களா இருக்கீங்க, எப்படி எல்லா வேலையும் செஞ்சுருவீங்களா? ஆமாம்மா, எல்லா வேலையும் செய்வேன். நீங்கள் வயசானவங்களா இருக்கீங்களா? அதான் உங்களுக்கு எப்படி வேலை தரதுக்குன்னு யோசிக்கிறேன். நீங்கள் நம்பி வேலையை தாங்கம்மா. எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் என்ன வேலைனாலும் நான் அழகாக செய்து கொடுப்பேன். சரி, என்னோடய வீட்டுக்காரரு ஃபாரினில் இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி உங்கள் நம்பரை மட்டும் எனக்கு தந்துட்டு போங்க. அம்மா, கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் தாயே, எப்படியாவது எனக்கு வேலை மட்டும் கொடு. இந்த பசங்க எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை. என் உடம்புல தெம்பு இருக்குதுமா. நீ சொல்கிற எல்லா வேலையும் நல்லா உனக்கு செஞ்சு கொடுப்பேம்மா. ஐயோ, நீங்கள் இந்த மாதிரிலாம் அழாதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் வேலை கொடுக்குறேன். அதுக்காக இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காதுங்க. உங்கள் பசங்கன்னு சொன்னீங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பெத்த குழந்தைன்னு சொல்லிக்க எனக்கு யாரும் இல்லைம்மா. என்னோட தங்கச்சியோட பையனை தான் எடுத்து நான் வளர்த்தேன். 2வது பையனை எடுத்து வளர்த்தேன். அவன் அவன் என்னை வெளியே விரட்டிட்டாமா. இப்போ இப்போ அவங்க அம்மா கூட சேர்ந்துருக்கான். என்னை தனியாக விட்டுட்டாங்கம்மா. எனக்குன்னு யாருமே இல்லை. நான் வேலைக்கு போனால் தான் என் பொழப்பே ஓடும். ஐயோ அப்படியா? சரிம்மா, நீங்கள் சொல்கிறனால நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன். நாளையிலேருந்து வந்துடுங்க, சரியா? சரிம்மா தாயே, ரொம்ப சந்தோஷம். சரி, நாளை காலையில் வந்துடுங்க. சரிம்மா, நான் இப்போ போயிட்டு வரேன். நம்ம சொன்ன பொய்யை இவங்க நம்பிட்டாங்க. அதுவும் இந்த ஐடன் வீட்டு பக்கத்துலேயே நமக்கு வேலை கிடைச்சது இன்னும் சுலபமாக போச்சு. இந்த அம்மா பாவப்பட்டவங்களா இருக்கிறனால நம்ம சொல்கிற எல்லா வேலையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இவங்களே வேலைக்கு இருக்கட்டும், நமக்கும் ஒரு துணையாக இருக்கும். என்ன அம்மா, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுற போலையே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படிதான், என் அம்மா டெய்லி ப்ளூ ட்ரெஸ் போட்டு வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறியே. வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்களாடி? அவங்க இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க.
ஆஹா, பாரு ஐடனும் அஜயும் கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்க போகிறாங்க. சாச்சா மாம்சங்க 2 பேரும் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஆஹா, ஆனாலும் இந்த ப்ளூ கலர் உனக்கு ரொம்பவே அழகாக இருக்கு ரித்திமா. அப்படியே உன்னை கடிக்கணும் போல இருக்கு. கடிக்கணும் போலையா? அடடா டாக்டரே! வேண்டாம் சூர்யா, நீங்கள் இப்போ எல்லாம் சரியில்லை. இவ்வளோ நாள் நான் நல்லவனா இருந்தது போதும் மேடம். ஆஹா, நீங்கள் ரொம்ப அப்பாவே நினச்சிட்டு இருந்தேன் சூர்யா. ஆனால் உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? ஆஹா, நீ நினைக்கிற மாதிரி நான் அப்பாவியெல்லாம் இல்லைம்மா. அதை புரிஞ்சுக்கிட்டேன் சூர்யா, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு டைம் ஆகுதுடா, சீக்கிரம் போங்க. இன்னைக்கு எனக்கு எந்த ஆப்ரேஷன் இல்லை, ஓபி மட்டும்தான். சரி டைம் ஆகுதுல்ல, கிளம்புங்க கிளம்புங்க. ரொம்ப நாள் வீட்டில் இருந்தாச்சு, நம்ம நாளையிலேருந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிப்போமா? ஏங்க நானும் அதை தான் இப்போ உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அப்போ நாளையிலேருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் போகிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டாக நாளைக்கு தான் சேர்ந்து போக போகிறோம்ல. ஆமாம், எனக்கு அதை நினச்சாலே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குதுமா. எனக்கும் அப்படி தாங்க இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம ஒரு இடத்துல இருந்து வந்திருப்போம். இப்போ ஜோடியாக போகிறதே அதுவே ஒரு தனி ஃபீல் தான்ல. ஆமாம், அந்த ஃபீல் நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது பத்தியா. ஆமாம். அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடலைன்னா எப்படி? கொண்டாடிடுவோமா? அஜய், நீங்கள் மறுபடியும் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. என் வேலையே இதானடி பட்டு. சிப்போடா ஃப்ராடு. இந்த ட்ரெஸ்ஸில் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ஏஞ்சல் இறங்கி வந்த மாதிரி இருக்கு. ஆமாம், எந்த ட்ரெஸ் போட்டாலும் இந்த ஒரு டைலாக்கை படித்து வச்சு அப்படியே ஒப்புவீங்க. இப்படி கம்பெனி சீக்ரெட் எல்லாம் உடனே உடைக்கக்கூடாது செல்லம். சரி சரி, பேசினதெல்லாம் போதும். காலையில் ஆஃபீஸ் போகணும்ல, சீக்கிரம் போய் தூங்கலாம் வாங்க. செல்லமே, நம்ம இவ்வளோ நாள் சேர்ந்து வீட்டில் ஒன்றா இருந்திருப்போம். ஆஃபீஸ் போனால் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சுலாடி இருந்து ஒர்க் பண்ணணும். அடடா, அப்போ இனி உங்கள் கேபினில் தான் நான் வந்து உட்காரணுமோ? ஆமாடி, என் கேபின் வந்து உட்காந்துருடி. நான் உன்னே அப்படியே பார்த்துட்டே ரசிச்சுட்டே வேலையை பார்ப்பேன். ஆஹா, அப்படின்னா ஒரு வேலையுமே நடக்காது, வேற ஏதாவது ஒரு வேலை தான் நடக்கும். அந்த ஏதாவது ஒரு வேலையை நம்ம இப்போ பண்ணால் எப்படி? போட சேட்டக்காரன். இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்கும்போது லட்டு மாதிரி இருக்காடி. அதுவும் நீ வாயை திறந்து பேசும்போது ஐயோ அவ்வளோ அழகாக இருக்க. அடடடடா, இவ்வளோ நேரம் ஏஞ்சல்னு சொன்னீங்க, இப்போ லட்டுன்னு கதையை மாற்றியாச்சா? ஏண்டி, நான் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கேன், நீ கொஞ்சமாச்சும் ரொமான்டிக்காக பேசுறியாடி? அது நான் ரொமான்டிக்காக பேசினா நீங்கள் ரொம்ப ரொம்ப பேட் பாயாக மாறிடுவீங்க. ஆஹா, அப்போ உனக்கு அந்த பேட் பாய் வேண்டாமா? போங்க அஜய், நான் தூங்க போகிறேன். விடுங்க. தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிருது குளிருது இரு உயிர் குளிருது காதல் உறவு. ஐ லவ் யூ ஸோ மச் டி. லவ் யூ ட்ரூ. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க விருந்து கூப்பிட்டு நம்ம பிள்ளைங்களை விடாதனால எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கல்ல. இதில் தப்பாக நினைக்கிறது என்ன இருக்குது? அவங்க கூப்பிட்ட விதமே நமக்கு சரியில்லை, அதனால தானே நம்ம விடலை. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா நம்ம விடாமலாம் இருக்க மாட்டோம். ஆனால் இவங்க கூப்பிட்டதே எனக்கு சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரி மனசு உறுத்திட்டே இருந்து, அதனால தான் போக வேண்டான்னு சொன்னேன். ஆமாம், எனக்கும் அப்படி தான் இருந்தது. சரி பிள்ளைங்க போகலை, அதனால் நல்லதான். ஆமாம். மா, மக்களே வந்துட்டீங்களா? இன்னைக்கு ஆஃபீஸெல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுமா. ஏன் மக்களே ஒரு மாதிரி டல்லாக பேசியா? உடம்புதும் சரியில்லையா? தலை ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருக்குது அத்தை, கொஞ்ச நேரம் தூங்கி எழுப்புனா சரியாகும்னு நினைக்கிறேன். சரி மக்களே, அப்போ நீங்கள் மேலே போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் டீ எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அத்தை, நீங்கள் எது கஷ்டப்படுறீங்க? நாங்கள் இங்கே உட்காந்தே டீ குடிக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் டீ எடுத்துகிட்டு வரேன். சரி அத்தை. எனக்கு நல்லா தலைவலிக்குதுமா, நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னாச்சுங்க? எதுக்கு இப்படி திடீர்னு தலைவலிக்குது? அதான் எனக்கு தெரியல, கொஞ்ச நேரம் தூங்குறேன்னா சரியாகும். சரி தூங்குங்க. அத்தை டீ கொண்டு வருவாங்க, டீ குடிச்சிட்டு தூங்குங்க. சரிம்மா. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளாடி தூங்கிட்டாரே. சரி கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நல்லா டயர்டாக இருந்திருக்கும் போல. என்ன இவ்வளோ டைம் ஆகியும் அசந்து தூங்கிட்டு இருக்காரு? ஒருவேளை உடம்புதும் சரியில்லையா? என்னாச்சு இவருக்கு இவ்வளோ ஃபீவர் அடிக்குது? தலைவலின்னு சொன்னதை நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஐயோ, இப்போ இவ்வளோ ஃபீவர் அடிக்குது. எப்படி இப்படி திடீர்னு ஃபீவர் வந்துன்னு தெரியலையே. சரி கீழே போய் அத்தைக்கிட்ட சொல்லி கஷாயம் எதுவும் போட்டுட்டு வருவோம். அத்தை,
என்னாச்சு அஞ்சலிமா? அத்தை வந்ததும் தலைவலின்னு சொல்லி படுத்தாங்கல்ல, இன்னும் எழும்பல. இப்போ தான் தொட்டு பார்த்தேன், ஃபீவர் நல்லா அடிக்குது. ஃபீவரா? திடீர்னு எப்படி அவனுக்கு ஃபீவர் வந்திருக்கும்? தெரியல அத்தை, நானும் தலைவலி தானேன்னு கவனிக்காமல் விட்டுட்டேன். மத்தியானம் வெயிலில் எங்கேயாவது போனானா என்ன? ஆமாம் அத்தை, ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குன்ட்டு வெளியே பைக்கில் போனாங்க. அதான் ஃபீவர் வந்திருக்கும். அப்போ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. அப்போ வெயில்னால தான் வந்திருக்குமா? ஆமாம் மக்களே, இப்போ நல்ல வெயில் அடிக்குது பற்றி, அதான் சூடு ஒத்துக்காமல் ஃபீவர் வந்திருக்கும். அதான் முதல்ல தலைவலி வந்திருக்குது. அப்படியா? சரி அத்தை, அப்போ கஷாயம் எதுவும் வச்சு எடுத்துகிட்டு போகட்டுமா? மக்களே, இவனுக்கு கஷாயம் கொடுத்தா சரியாகாது பார்த்துக்கோ. அஜய்க்கு தான் கஷாயம் கொடுத்தா உடனே சரியாகும். இவனுக்கு டேப்லெட் போட்டால் தான் சரியாகும். 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா டேப்லெட் கொடுத்தீங்கன்னா சரியாகிரும். கோல்டும் இருக்கிறனால ஆவி பிடிக்க வை. கோல்டு இருந்த மாதிரி தெரியல அத்தை. வெயிலில் போயிட்டு வந்திருக்கான்ல மக்களே, அதனால் கோல்டு வர மாதிரி இருக்கும். அதனால் முன்கூட்டியே நம்ம ஆவி பிடிச்சிட்டோன்னா அது வராது. சரி அத்தை, டேப்லெட் அங்கே இருந்து நான் அதே கொடுக்குறேன். பயப்படாத அஞ்சலி, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சின்ன ஒரு ஃபீவர் தானே. ஃபீவர் தான், ஆனாலும் நான் கவனிக்காமல் விட்டுட்டேனே, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அத்தை. மக்களே சரி போய் டேப்லெட் கொடு. சரி. அஞ்சலிக்கு ஐடன் மேலே எவ்வளோ பாசம். அவனுக்கு ஃபீவர்னோன்னா எப்படி துடிச்சு போகிறா. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அஞ்சலி எங்க போனான்னு தெரியலையே. எங்கள் ஃபீவர் இப்படி அடிக்குது. ஆமாம்மா, மத்தியானம் வெயிலில் போனேன் பற்றி அதான் ஃபீவர் வந்திருக்கும். சரி, ஒன்றும் இல்லை, டேப்லெட் போட்டால் சரியாகிரும். இதில் உட்கார் அஞ்சலி, நான் கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கிறேன். எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சரிங்க. எங்கள் ஃபீவர் ரொம்ப இருக்குது, ஒரு டேப்லெட் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரியாகிரும். நீ அதுக்கு இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்காத. நீங்கள் தலைவலின்னு சொல்லும்போது நான் கவனிச்சிருக்கணும். சரி, டயர்டில் இருக்கும், தூங்கி எழும்புனா சரியாகும், நானும் விட்டுட்டேன். அடடா, டேப்லெட் போட்டால் சரியாகிருமா, நீ ஃபீல் பண்ணாத. உங்கள் ஃபேஸ் இப்படி டல்லாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும்